ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல குழு குழுன்னு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வீட்டில் எப்படி சிம்பிளான மெத்தடில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு வீட்டில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருந்தாலே போதும். சட்டுன்னு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த ஐஸ்கிரீமை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசையும் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பால் பேக்கெட் தான் சேர்த்துருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஆவின் பால் பேக்கெட்டே சேர்த்துக்கலாம். அதுவும் கூட சூப்பராக தான் இருக்கும். இப்போ நல்ல பால் சூடாகி கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை கட்டி இல்லாமல் ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் நம்ம வச்சுருந்த பால் பாத்திரத்தை பார்த்தோன்னா பால் நல்லா கொதி வரப்போகுது பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போதே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு மேலே பொங்கி வழிஞ்சிரும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. எண்ணெய் தான் கொதிச்சாலும் பால் கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாலை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு கலந்து விட்டுறணும். அப்படி இல்லைன்னா அடியில் உறைஞ்சி நமக்கு கட்டிப்பட்டு போயிடும். நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பால் நல்லா இன்னும் பார்த்திங்கன்னா கெட்டியாகி வந்துடும். அது நல்லா கலந்து விடுறதுக்கே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா கெட்டியாகி வந்துடும். நல்லா விடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுக்குங்க. அப்போ பாலோட கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா சேர்ந்து கலந்து வந்துடும். அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த பட்டரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மில்க் மேடு தான் சேர்த்துக்க போகிறேன். மில்க் மேடுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் உள்ள ஒயிட் சுகர் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். மில்க் மேடு இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். மில்க் மேடு அப்படி நீங்கள் வாங்கினா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அது மட்டும் இல்லாமல் மளிகை ஸ்டோர்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த பவுலால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மில்க் மேடை அளந்து சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மேடு நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதாவது அந்த கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே போல் டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கும் இந்த மில்க் மேடு வேணும்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வேணுன்னா இந்த ப்ராடக்டை டேக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மில்க் மேடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஸ்வீட்டை தொட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம சுகர்லாம் சேர்க்க தேவையில்லை. மில்க் மேடுக்கு பதிலாக வெறும் ஒயிட் சுகர் சேர்க்குறா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மில்க் மேடு இல்லாதவங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஐஸ்கிரீமுக்கு தேவையான பாலை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், அவ்வளோதான். இது ரொம்ப சூடாக இருக்கும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபேன் காற்றுல எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். அதுக்குள்ளே பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுங்கிறத தான் இப்போ செஞ்சு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகரை ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் விட்டு மீடியம் ஃப்ளேமில் இடையில மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கணும். இது நல்லா நமக்கு இந்த சுகர் கேரமலைஸ் ஆகி வரணும். அதாவது நல்ல ஒரு கோல்டன் கலரில் கேரமலைஸ் ஆகி நமக்கு ரெடியாகி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பாருங்கள், சுகர் வந்து நல்ல கேரமலைஸ் ஆகி எந்த அளவுக்கு நல்ல ஒரு தேன் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சம் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு காய வச்சுருங்க. இது நல்லா ஆறி நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துடும். இது ஆறினோன்னு பார்த்திங்கன்னா இந்த பாகு வந்து நல்லா கட்டி போல் வந்துடும். இதை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு நம்ம மெதுவாக எடுத்து விட்டு வெளியில் எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எடுக்க முடியும். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த பால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு முறை பல்ஸ் மோட்டில் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து ஒரே மாதிரி லெவலில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்க முடிஞ்சால் சேருங்க, இல்லைன்னா பாதி பாதியாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நிறைய இருக்கிறதுனால நான் இப்போ பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீத உள்ளதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்த அந்த ஐஸ்கிரீமை எந்த பவுலில் வந்து நம்ம ஐஸ்கிரீமை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது மேலே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி அது மேலே கூட நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை மெதுவாக அந்த பாத்திரத்துலேருந்து நான் ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டு இப்போ இதை வந்து ஒரு உரலில் வச்சு தட்டிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் தூவிட்டு ஒரு சில்வர் ஷீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை டோட்டலாக கவர் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கும்போது இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்குமாவது இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக வரும். இப்போது இதை நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்த ஒரு 7 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. சரியாக ஒரு 7 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இந்த சில்வர் ஷீட்டை மெதுவாக மேலே வந்து எடுத்துட்டு பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து பக்காவாக நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை மெதுவாக ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மெதுவாக அழுத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக எவ்வளோ அழகாக நம்ம இந்த ஐஸ்கிரீமை எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். இதே போல் தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பீஸையுமே நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம இந்த ஐஸ்கிரீமை வந்து வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இது மேலேயுமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே சுகர் கேரமலைஸ் பண்ணி நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இது மேலே போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.